நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஊழியம் செய்கிறீங்களா? வேலை செய்கிறீங்களா? ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா? கடையில் வேலை செய்கிறீங்களா? சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறீங்களா? நிலத்தில் வேலை செய்து விவசாயம் செய்கிறீங்களா? என்ன வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் உழைக்கிறீங்கன்னா அன்று சொல்லுகிற என் மகனே, என் மகளே, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். உன் களஞ்சியங்களை ஆசீர்வதித்து நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கவனிக்க. உன் களஞ்சியத்தில் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவேன். சிலர் சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு ஆசீர்வாதமே இல்லைங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போது நீங்கள் சோர்ந்து போகாமல் கடினமாக உழைக்கணும். அதை பார்த்து அந்த பிரயாசத்தை ஆசீர்வதித்து தேவன் உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நான் நிறைய பிஸ்னஸ் பீப்புள், பெரிய பெரிய தொழில் அதிபர்களை சந்தித்திருக்கிறேன். அவங்களுக்கு கீழே 100 பேர், 200, 1000 பேர்லாம் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி தொழில் அதிபர்களையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவங்கள்ட்ட உட்காந்து பேசும்போது எப்படி இந்த தொழில் வளம் வந்தது அப்படின்னு கேட்டால், ஆரம்பத்தில் ஒரு ஆள் தான் சிங்கிளாக வந்து கஷ்டப்பட்டு உழைத்தாங்க, பிரயாசப்பட்டாங்க. ஒருத்தர் 2 பேரை வச்சு கடினமாக ராத்திரி பகலாக உழைத்தாங்க. ஒருத்தர் சொன்னாங்க வந்து ஃபேக்ட்ரி நடத்தி 100கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வச்சுருக்கிறார். அவங்க சொன்னாங்க, ராத்திரி 11 மணிக்கு வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போவேன். அதுக்கு பிறகு ஜோம் பண்ணிட்டு படுப்பேன். 4 மணிக்கெல்லாம் ஃபேக்ட்ரிக்கு வந்துடணும். 4 மணிக்கா? ஆமாம், அப்போ வேலை ஆரம்பித்தாதான் எங்கள் தொழிலுக்கு அந்த பிஸ்னஸில் எல்லாத்தையும் சேல் பண்ண முடியும். அப்போ விடிய காலை எழும்பி நான் ஜெபம் பண்ணிவிட்டு 4 மணிக்கெல்லாம் வந்து வேலை ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி கடினமாக உழைக்கிறதுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கொஞ்ச நேரம்தான் தூக்கம். ஆனால் காலையில் எழும்பி ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணிட்டு செய்ய ஆசீர்வாதம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்வாதாரத்திற்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. கொரோனா காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா? நான் அவன்கிட்ட விசாரித்தேன் ஃபோன் பண்ணி. எல்லா இடமும் மூடி இருக்கிற, ஃபேக்ட்ரிலாம் க்ளோஸ் ஆகிருக்குமே எப்படின்னு கேட்டால், கொரோனா காலத்தில் தான் எங்களுக்கு சேல்ஸ் அதிகமாச்சுது. புதுசாக ஆள் எடுத்திருக்கிறோம், புதுசாக இடம்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார், புது வாகனம்லாம் வாங்கியிருக்கிறோம். ஆச்சரியம்! கடினமாக உழைக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிற தேவன்.